இங்கே பாருங்கள். இப்போ சப்பாத்தி மாவு நம்ம உருட்டுறோம்ல, அதை உருட்டி உங்களுக்கு ஃபேன் கடியில் வச்சு நம்ம தேய்ப்போம், டேபிளில் கஷ்டமாக இருக்குன்னு. அப்படி தேய்க்கும்போது அது காஞ்சி போயிடும் தட்டில் வச்சோம் அப்படின்னா. ஸோ அதுக்காக ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இதை நோட் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோட் புக் வச்சுக்கணும். நம்ம பிள்ளைங்க வேஸ்ட் ஆக்கின நோட்டு புக்கு, எழுதின பழைய நோட்டு புக் இருக்கும். அந்த மாதிரி ஒரு புக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் அப்படியே இதை போட்டுடலாம். ஓகேங்களா? இதை போட்டுட்டு அடுத்த பக்கம், அதாவது இது இந்த பக்கம் போடணும், இந்த பக்கம் அடுத்த பக்கம் திருப்பி அடுத்த பக்கம் ஒரு சப்பாத்தி மாவு போடணும். அப்படியே லைன் பை லைனாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும், ஒட்டாது. அது அப்படியே இருக்கும். நம்ம எடுத்து அப்படியே இந்த புக்கோடு தூக்கிட்டு போய் அடுப்பு பக்கம் வச்சு நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.